ஹாய்ன்பா எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரனூர் பக்கத்தில் மங்கத்தேவன்பட்டி. ஆல்மோஸ்ட் நண்பர் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினிஷர் பாலா அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேட்சை சூப்பராக விளாடுவார். அவர் தான் நம்மளை இந்த மேட்ச்சுக்கு அழைச்சார். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பாலா ப்ரோவாக இருக்கட்டும், அருள் ப்ரோவாக இருக்கட்டும், நம்மளுக்கு இந்த 2-3 நாளாக நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு டைமே கிடைக்கல. மேட்ச் முடிய போகிற அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம இன்டர்வியூ வீடியோவே எடுத்திருக்கோம். மேட்சஸ் பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் பேக் கேமராவில் வந்துடுறேன். கமிட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் காட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேக் கேமராவில் வரேன். இப்போ எத்தனை டீமு, ப்ரைஸ் அமௌண்ட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. மொத்தம் 14 டீமு. 14 டீமில் வந்து 5 ப்ரைஸு டபுள்ஸ் எல்லாரும் சரி. மொத்தம் 14 டீமு. மேட்ச் 30,000. ஃபஸ்ட் ப்ரைஸ் 30, செகண்ட் ப்ரைஸ் 20, தேர்ட் ப்ரைஸ் 15, ஃபோர்த்து 10, ஃபிஃப்த்து 8,000. மொத்தம் 14 டீம் வச்சுருந்தோம். நிறைய டீம் கேட்டாங்க, கொடுக்க முடியல. அவங்க தப்பாக நினச்சிக்காங்க. எதுவும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருக்கோம். மற்றபடி எல்லாம் லோக்கல் டீம் என்றனால வெளில கொடுக்க முடியல. அது தப்பாக எடுத்துக்காங்க. இது வந்து லாஸ்ட் வீக் வச்சுருந்தோம். அது மழை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் இந்த 23-24 வச்சுருந்தோம். அதனால் இந்த 22-23 வச்சுருந்தோம். இதில் வந்து செமி என்ட்ரான டீம் வந்து வச்சுருக்கோம். மழைனால மேட்சை மாற்றி இந்த வாரத்தில் வச்சுட்டோம். அதில் மழை இயற்கை எதுவும் நம்ம பண்ண முடியல, வச்சுக்காதீங்க. சரி, ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய இடத்துல பெரிய மேட்சஸ்லையுமே மங்கத்தேவன்பட்டி ஓப்பன் மேட்ச்சில் என்ட்ரு பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ஊர் வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம உள்ளூர் பிளேஸை வளர்க்கணும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. நிறைய பேர் நம்ம பழைய டீம் நம்ம ஒரு 10 வருஷம் இருந்தாலும் நம்ம மேட்ச் எல்லா மேட்ச்சும் போயிட்டு வைப்பாங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் நான் அகில் நாங்களாம் சேர்ந்து எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்கு போயிட்டு ஒரு 35 வயசுக்கு மேலே தான் இருப்போம். சீனியர் பிளேயர்ஸ் தான். வச்சு நாங்கள் 3 நாள் தான் நம்ம காலேஜ் பிடிச்சவங்க, நாங்கள் வேலைக்கு போக நாங்கள் இருப்போம். அதனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விளாடணும். அதெல்லாம் சரி, ஓகே ப்ரோ. நீங்கள் விளையாட போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு கமிட்டி, அவங்க நேம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா அடுத்த நடத்துகிற டோர்னமெண்ட் கமிட்டி கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட்டு கமிட்டினாக்கா கிளனூர் நடத்தாங்க. 40 மேட்ச் ரீசனில் வச்சுருந்தாங்க. நல்லா நடத்துனாங்க. நல்லா நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஓவர் நல்லா அதிகமாக கொடுத்தாங்க. எந்த இதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் நல்லா நடத்தி கொடுத்தாங்க. அவங்க நல்லா நடத்துவாங்க. ஓகே ப்ரோ. ஒரு ஊர் நடத்துகிற கமிட்டிக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மங்கத்தேவன்பட்டிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஓவர் மட்டும் அதிகமாக கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில டீமில் 2 பிளேயர் 3 பிளேயர் நல்ல பிளேயர் வந்துட்டு 4 கொடுத்து அவங்க அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் மற்ற பிளேயர்ஸ்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஊரே வந்து வாய்ப்பு நிறைய பிளேயர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம எப்போ மேட்ச் வச்சு 8 வைப்போம். இந்த டீம் கொஞ்சம் மழை சீசனால 6 வச்சுட்டோம். அப்படியே 6 ஓவர் கம்மி பண்ணாமல் எல்லா மேட்சஸுமே நடத்துறோம். எல்லா மேட்ச் நடத்துவோம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. செமிஃபைனல்லாம் 10 ஓவர் விளாண்டுருக்கோம். 10 இல்லாட்டி 8 கண்டிப்பாக வைப்போம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்கள் விளாட்றதுல ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லையும் சரி, மற்ற நிறையா டிஸ்ட்ரிக்ட்லையும் சரி, ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல டீம் தான். உங்களுக்கு இந்த டீமோட நான் விளாண்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டஃப்பாக போகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது எந்த டீம்னா? டஃப்பான டீம்னாக்கா நம்ம சரௌண்டிங் எடுத்துட்டோம்னா சில்லன் டஃப் கொடுப்பாங்க. நம்ம மோசக்கூடியுமே ஃபுல் ஸ்குவாடு, அவங்ககிட்ட இப்போ ஸ்குவாடு உங்களுக்கே தெரியும். நேற்று விளாண்டாங்க. ஆமாம், ராஜா அண்ணன் நிறைய ரஞ்சித்தனெல்லாம் மிஸ் ஆகுறாங்க. மிஸ் ஆகுங்க. அவங்க வந்து அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கான டீம். யாரும் அடிச்சுக்க முடியாது. அவங்க ஸ்குவாட் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்காங்க. பெரிய ஆள் இல்லாமல். ஓகே ஓகே. பாலா, ரஞ்சித்தனை, ராஜா அம்மா ஆள் ஒன்றா இல்லை. ஓகே ஓகே. முஸ்லீமானுமே நல்ல டீம். அப்போ அங்கிட்ட உங்கள் சைடு எடுத்துட்டோம்னாக்கா உடையாண்டிப்பட்டி, கத்தக்குறிச்சி, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதே மாதிரி ப்ரோ, உங்களுக்கு அடுத்த வயசு பசங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 15 பேர் விளாடுவோம். வெளில 5 பேர் நம்ம இந்த கோயிலாம் இருக்கோம். இதெல்லாம் காலேஜ் தேடி முடிச்சுட்டா. ஆனால் இருந்தாலும் டீமில் வாய்ப்பு நல்ல போல தான். இருந்தாலும் வந்து வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. டீமில் சீனியர்களாக இருக்கனால ஓகே ஓகே. கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேஷன் நல்லா வளர்த்துட்டு தான் இருக்கோம். லோக்கல் மேட்ச் விளாடும்போது எல்லாத்தையும் வாய்ப்புலாம் கொடுப்போம். விளாடுவோம்ல டோக்கி மேட்ச் போது சீனியர் பிளேயருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேண்ணா, நான் வந்து இங்கே உட்காந்து பேசும்போது நிறைய பேர் வந்து மங்கத்தேவன்பட்டி கிரிக்கெட்டை விட கபடி சூப்பராக விளாடுவாங்க அப்படின்னு சின்ன பசங்க சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கபடின்னு சொன்னோம்னாக்கா மதன் தான் எங்கள் ஊரில். ஏன்னா மதன் தான் 30-40 கிலோவுக்குள்ள ஒரு 5 பைசு கண்டிப்பாக எடுத்து பார்ப்பல. ரொம்ப வெக்க வராரு. இங்கே பாருங்க ப்ரோ, நம்ம டீமை கொண்டு போய் இப்போ கடைசியாக கூட இங்கே அண்டக்குளத்தில் விளாண்டிங்களா, அண்டக்குளத்தில் 2 பைசு கூட எடுத்தாங்க நினைக்கிறேன். நல்லா விளாடும் கபடி. இதுக்கும் பெரிய பிள்ளை 45 50 வெயிட்டுக்கு தாப்புல நல்லா விளாடுவாங்க. டீம் நல்லா கபடி நல்லா விளாடுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. பசங்க நல்லா ஆகமாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்னாலே எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க நிறைய ஊரில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு விளாண்டு இருக்கிறத தாண்டி நீங்கள் இந்த மாதிரி கபடி விளாடுவாங்க அப்படின்னு இவ்வளோ பேர் சொல்கிறதே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது பார்க்க. அந்த மாதிரி கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டோர்னமெண்ட் நடக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கத்தக்குறிச்சி விசஸ் கொப்பம்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும்.
ஆக்சுவலாக இன்னைய டேட்டு 23. இந்த டோர்னமெண்ட் நடக்க வேண்டியது வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் வீக் தான் வச்சுருந்தாங்க. மழைனால மேட்ச் கேன்சல் பண்ணி ஸோ இந்த வீக்கில் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மேட்சஸ் அவங்க இடையில இருக்க லோக்கல் டீமை வர வச்சு நடத்துனதுனால கவர் பண்ண முடியல. ஒரு சில மேட்சஸ் தான் நம்ம கவர் பண்ணுறோம் மழை காரணமாக. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சுபாஷ் மற்றும் சரவணன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரேம். ஃபர்ஸ்ட் ஒன் பாலை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. நல்ல ஃபீலிங். ஃபர்ஸ்ட் பாலை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச், அதனால ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொப்பம்பட்டி. செகண்ட் ஒன் தெளிவான இடத்துல போட்டாரு. ஆனால் குத்துன இடத்துல இருந்து எம்பவே இல்லை. இப்பரால கேரி பண்ண முடியல. பைஸ்ல 2வது ரன்னுக்கான ட்ரை. அம்பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். விக்கெட் சொல்லியிருக்காங்க. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். தேர்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்டர். சொல்ல விட்டு தள்ளி இருக்காரு. தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ஃபீல்டர் வேகம் அதிகமா இருக்கு. கரெக்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. இந்த பால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு சென்சிபிள் பேட்டிங் அந்த ஃபர்ஸ்ட் பால்லயே. இந்த மாதிரி சின்ன எஜ்ஜுக்கு இருந்துச்சு, அங்க தவறு பண்ணிருக்காங்க. கேட்சுக்கான சான்ஸ் நிறைய இருந்துச்சு. ரெடியா இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பிரேம் டு பிரேம். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல தெளிவான ஃபீல்ட் செட்டப். அங்க பால் குத்தி திரும்பிருச்சு. பவுண்டரி கிடையாது. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த ஓவர்ல வர 2வது 2. முதல் பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் ஒன். அப் டு ஏக்கர்ல போட்டிருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து இங்க ஸ்ட்ரைக்ல இருந்த பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட அந்த எண்டுக்கே போயிட்டாரு. நான் ஸ்ட்ரைக்ல இருந்த பேட்ஸ்மேன் அங்கே நின்ட்டாங்க. இங்க பால் குத்தி திரும்பினதுனால லக்கிலி ரன் அவுட் இல்ல. இந்த ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர். 6 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. செகண்ட் ஓவர் போட பிரதீப். ஸ்ட்ரைக்ல பிரேம். ஒரு ஸ்லோயரான பால விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க அம்பேர். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. பவர் பிளே, அதன் காரணமா கண்டிப்பா பவுண்டரி போகும். முதல் பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு பிரேம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஸ்ட்ரைட் செட் ஃபீல்டர், லாங் ஆன் ஃபீல்டர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. அங்க அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்திருக்காரு பிரதீப். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கார்த்தி. ஃபுல் டாஸ் ஆன பாலை மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்லஸ் என்ன இருந்துச்சு. நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு பேக்கப் ஃபீல்டர். ஆனந்தரன் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் நானாதரன் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பிரதீப். அந்த பவுண்டரிக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா நிறைய கம்பேக் கொடுத்து போட்டிருக்காரு. அண்ட் செகண்ட் பவர் பிளே ஓவர் 10 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. இது வரைக்கும் பவுலிங்ல டாமினேட் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கத்தக்குறிச்சி முதல் 2 ஓவரையும் சிக்கனமா போட்டிருக்காங்க. தடர்பட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரேம். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு. யகைன் ஒரு நல்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு பேக்கப் ஃபீல்டர். கண்டிப்பா அவர் விட்டு இருந்தா இந்த சைடு ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். பிரச்சனை. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. ஒரு ரன் இந்த பால் ஒரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. பேட்ல தெளிவான கனெக்ட் ஆயிருந்துச்சு. கமிட்டி கோட்டையிலே போய் விழுந்திருக்கு. முதல் 6 பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் தெளிவா தலையில ஆடி இருக்காரு. அங்க ஃபீல்டர் ரெடியா நின்னாரு. ஆனா பால் குத்தி அந்த இடத்துல ஓடி தள்ள அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. இந்த பால் ஒரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்க லாங் ஆன் ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண கார்த்தி ரன்னிங் ஃபாஸ்டா இருக்காரு. அடுத்த ரன்னுக்கு ரெடியா இருந்தாரு. இந்த பால் ஒரு. நெக்ஸ்ட் ஒன் தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. அங்க ஃபீல்டர் ரெடி போய் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் ஒரு ரன். ஆனா தேர்ட் ஓவர் 20 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. ஒருத்தர் போட பிரதீப். ஃபர்ஸ்ட் பாலே அங்க கூட்டலுக்கு போனாரு. அம்பேஸ் கண்டிப்பா நாட் அவுட் தான் சொல்லுவாங்க. கால்ல தான் பட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிரதீப். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன பால மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்க பவுண்டரியானு பார்த்தா நல்ல பேக்கப் போயிருக்காங்க. பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவா போட்டிருக்காரு பிரதீப். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஆன பால தெளிவா தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்க மிட் விக்கெட்ல ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் தெளிவான த்ரோவையும் அடிச்சிருக்காரு. ஃபிஃப்த் ஒன்
அங்க கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரி பேருக்கு லக்கிலி ஒரு பவுண்டரி ஃப்ரம் கொப்பம்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. எகைன் நெட் விக்கெட். ஃபீல்டர் கையில போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஓவரில் ஒரு பால் போயிருந்துச்சு. ஆனால் கார்த்தி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு. பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருக்கும். ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. 6 அடிச்சா பேட்ஸ்மேன் கார்த்தி அவருக்கு. 4 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. தோற்பட கணக்கு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணி போனாரு. ஆனால் அதை தெளிவாக கனெக்ட் பண்ண விடாமல் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஒரு ஷாட் கொடுத்துருக்காரு. கணக்கு செகண்ட் ஒன் கணக்கு சரவணன் அகைன் தெளிவாக போட்டிருக்காரு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேன் அங்கே ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பவுலர் கைக்கே தான் போயிருந்துச்சு. இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் 2 ரன்னுக்கான ட்ரை ஓடிடுறாங்களான்னு பார்க்கலாம். பால் குத்தி பம்ப் ஆயிடுச்சு. நல்ல பேக்கப். இந்த பால் 2 ரன். ஃபிஃப்த் ஓவரோட லாஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பாலை எக்ஸ்ட்ரா கவர்ல அங்க ஃபீல்டர் செம்ம ஸ்டாப் பண்ணியிருக்காரு. லைன் பேர் சொல்லுவாங்க. சரியான ஒரு ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. லைன் பேர் செக் பண்ணிட்டு அதை 6 சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபீல்டர் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டாரு. அவரை என்ன பண்ண முடியுமோ அந்த அளவு. 5 ஓவருக்கு இதுவரைக்கும் 38 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. பேட்ஸ்மேன் கார்த்தி ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முத்து. லாஸ்ட் ஓவர் போட ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் ஆல் சேவ் பண்ணிருக்காரா? கமிட்டில இருந்த பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக் டு பேக் கடைசி 2 பால்ல குயிக்கரா 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க கொப்பம்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் கைன் அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போகுது. ஃபீல்டர் பாலுக்கு கையில பட்டு தான் விட்டுருக்கு. இந்த பால் 2 ரன். தேர்ட் ஒன் டச் போட்ட பால குயிக்கரா பேட்டை எடுத்தாரு. ஆனா தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ரஞ்சித். டாட் பால். இந்த ஓவரில் வர ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு. கீப்பர் ராஜ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க கொப்பம்பட்டி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா மணி அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். குயிக்கரா ஓடி இருக்காங்க. 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் அடிச்சிருக்காரு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ண சொல்லி இருக்கும்போதே அங்க மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 47 ரன் அடிச்சிருக்காங்க கொப்பம்பட்டி. முதல் 2 ஓவர் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுருக்காங்க கொப்பம்பட்டி. ஒரு நல்ல டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் பவுலிங்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத. 48 ரன் டார்கெட் ஃப்ரம் கத்தக்குறிச்சி. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கனகு மற்றும் மணி. சுபாஷ் ஃபர்ஸ்ட் பால்ல பேட்ல சின்ன நிக்கு இருந்துச்சு. செகண்ட் அட்டம்ல முத்து நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சுபாஷ். சபாசான ஓவர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ரஞ்சித். உல்டாசான பாலை தூக்கி விட்டுருக்காரு. அங்க ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணிருக்காரு. இந்த பால் ஒரு ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவா பண்ணிருக்காரு. அங்க ஃபீல்டர் பவுண்டரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு ட்ரை பண்ணாரு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்க சப்ஸ்டியூட் ஃபீல்டரா சந்தோஷ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. லட்சியமா பிடிச்சாரு. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க கத்தக்குறிச்சி. பால் வேகம்லாம் போடல. ஆனா தெளிவான இடத்துல பாலை குத்தி திருப்புறாரு. அதன் காரணமா பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கைன்னு ஒரு புல் டாஸான பாலை இந்த முறை தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுண்டரியை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் கைன் புல் டாஸான பாலை இந்த முறை ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. கார்த்தி நல்ல ஃபீல்டிங். இந்த பால் ஒரு ரன். இந்த ஒரு ரனோட அடுத்த ஓவரையும் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பாரு ராம்ராஜ். முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 5 ஓவருக்கு கிட்டத்தட்ட 38 ரன் அடிக்கணும். செகண்ட் ஓவர் போட சாமி உன் திறமையை காமி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் சைக்கிள விட்டு தட்ட பார்த்தாரு. அங்க கீப்பர் பேக்கப் ஃபீல்டராலையும் பாலை பிடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் பால் லக்கிலி ஒரு பவுண்டரி வந்திருக்கு. நல்ல பாலா தான் போட்டாரு பவுலர். லக்கிலி ஒரு பவுண்டரி வந்திருக்கு. செகண்ட் ஒன்
அகைன் விட்டு தட்ட பார்த்தாரு. இந்த முறை நல்ல கம்பேக்ட். தேர்ட் ஒன் தவறான பந்து அப்படின்னு தான் சொல்லணும். அங்க கிளியர் பண்ணிருக்கா. லயன் அம்பையர்ஸ் எல்லாருமே 6ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்ல கம்பேக்ட் ஃப்ரம் பவுலர். 6க்கு அப்புறம் தெளிவான இடத்துல அப் டு ஏக்கரா போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபீல்டர் அங்கே தெளிவாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஃபீல்டர் கார்த்தி நல்ல ஸ்டாப். த்ரோவையும் தெளிவாக அடிச்சிருக்காரு இந்த பவுலரன். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் பவுலரே பாலை கலெக்ட் பண்ணுவார். டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. கத்தக்குறிச்சி டார்கெட்டுக்கு ஆட வேண்டியதற்கு தெளிவாக பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தடற்பட சரவணன். இதுக்கான அப்பீல் பண்ணாங்க அம்பேர். சரி லெக்கம் பேர் அங்கே விக்கெட் சொல்லியிருக்காங்க. தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ்குமார். பண்ண ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். பால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க பாயிண்ட் ஃபீல்டர் விரட்டி போனாரு. ஆனா பாலை பிடிக்க முடியல. கண்டிப்பா இந்த பால 2 ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியா 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல பேக்கப். சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டரா வடுகப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி. நல்ல கீப்பிங். 4th ஒன் ஸ்லோயரா தூக்கி போட்டிருக்காரு. தெளிவா பேட்ல பட்டிருக்கு. அங்க 6 சொல்லியிருக்காங்க லயன் அம்பேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தெளிவான கனெக்ட் பண்ணிருக்காரு. பேக் டு பேக் 6 பதிவு பண்ணிருக்காரு ராஜ்குமார். நம்ம ராஜ்குமார் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. 3 ஓவருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க. கத்தக்குறிச்சி ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு 10 ரன் தான் அடிக்கணும். பாலோட 2 கம்மி ஆயிருச்சு. 4th ஓவர் போட முத்து ஒரு டிரைவுக்கு போயிருக்காரு. லாஸ்ட் பால் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ரன்னர் மேல பந்து பட்டுருச்சு. செகண்ட் ஒன் ஸ்டாப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்ல அங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இந்த பால் 1 ரன். பால் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு. தேர்ட் ஒன் கேப்ல தான் அடிச்சிருக்காரு. அகைன் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. ராஜு பேட்ல இருந்து வர 3வது ஹியூஜ். இந்த 6ஓட மேட்ச் டை ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு தகுதி பெறாங்க. கத்தக்குறிச்சி அலெக்ரம் கோப்பம்பட்டி நல்லா தான் விளையாண்டாங்க. சின்ன சின்ன பில்லி மிஸ்டேக்ல மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.